வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னாடி ஒரு நேயர் பேசியிருந்தார். அவருடைய இதில் வந்து நிறைய 2008 வரைக்கும் வந்துக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து எடுத்திருக்காரு. அவர் எடுத்துட்டு அதனால பங்கு இப்போ மார்க்கெட் இறங்கும்போது இதோட ஃபண்டு இறங்கிடுச்சு. இப்போ அந்த எடுத்த முடிவு அப்படின்றது சரியானதாக இருக்குமா, இல்லை அன்னைக்கு வந்து அவர் லாபத்தை எடுக்காமல் அப்படியே தொடர்ந்து வச்சுருந்தா இன்றைக்கு வந்து குறையும் போது குறைஞ்சிருக்கும். பட் பங்குச்சந்தைகள் அதிகரித்து வரும்பொழுது இந்த திட்டங்களை நம்ம அதிகரித்து லாபம் அப்படின்றது பல மடங்காக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா அந்த வாய்ப்பை இழந்துட்டாரா, இல்லை வந்து எடுத்தது சரியான முடிவா? இப்போ 2008 வந்து எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தார் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ 2008 வந்து பிகினிங்கில் வந்து எடுத்திருந்தார் அப்படின்னா வந்து மார்க்கெட் 20,000 லெவல்ஸில் இருந்திருக்கும். எண்டில் வந்து எடுத்திருந்தார் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து 10,000 லெவல்ஸில் இருந்திருக்கும். இப்போ 20,000 லெவல்ஸில் எடுத்திருந்தார் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது வந்து நீங்கள் வந்து கெயினில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படி இல்லாமல் 10,000 எடுத்திருந்தாருன்னா 2009 மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது அதை வந்து அவர் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவர் சொல்லியிருந்தால் நான் கடந்த 10 வருஷமாக வந்து நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அப்பப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணார். அவர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாமல் 2000 ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் தேர்ந்தெடுத்து அவர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருந்தார் அப்படின்னா, அல்லது எப்போல்லாம் இப்போ அந்த திட்டங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுதோ அப்போ மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஒரு திட்டத்துக்கு மாற்றிருந்தார் அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா அவர் முதலீடு பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அதோட வேல்யூ இந்த டவுன் மார்க்கெட்டில் கூட வந்து அதோட வேல்யூ வந்து இன்றைக்கி 10 லட்ச ரூபா வந்து இருக்குது. இன்பிட்வீனில் எந்த ப்ராஃபிட் புக்கிங்கோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படியே வச்சிருந்தார் அப்படின்னா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து மார்க்கெட் டைமிங் அப்படின்றது வந்து அவர் பண்ணணும் விருப்பப்படுறாரு. மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ அப்போ வெளியே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் எப்போ லோ ஆகுதோ அப்போ திரும்ப ரீஎன்டர் பண்ணலாம் அப்படின்றது அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இதை வந்து ஒரு தனிநபராக அவரால் எந்த அளவுக்கு சரியாக பண்ண முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பல சமயங்கள் நம்ம இதுதான் பீக் அப்படின்னு நினச்சி பங்குச்சந்தையை விட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்த பிற்பாடு வந்து பார்த்திங்க அப்புறம் பங்குச்சந்தை இன்னும் மேலே போயிட்டுருக்கும். சரி இதுதான் லோ, இப்போ நம்ம திரும்ப என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பங்குச்சந்தை இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகும். சரி இந்த லோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த ஒரு 3 months பீரியடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கடற்கடன் திரும்ப மேலே ஏறி இருக்கும். அந்த அப்டர்னை வந்து அவர் வந்து மிஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி டைமிங் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாங் டேர்ம் வச்சுக்கோங்க, 5 years ப்ளஸ் டைம் ஹரிசான் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். ஈவன் இந்த டவுன் டர்னில் கூட வந்து 5 yearsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆயிருக்கு ஃபண்ட்ஸ். 5 yearsக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்து இப்போ வந்து வேல்யூஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டபுள் ஆயிருக்கு. 1 lakh இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 2 lakhs இருக்குது. அதனால் ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் வந்து மார்க்கெட் டைமிங் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தார் அவர் இது மாதிரி லாங் டேர்ம் அப்படின்றது இழுத்துட்டே வரீங்க. முதல்ல 5 வருஷம் நீங்கள் இப்போ 10 வருஷம்ன்றீங்க, இன்னும் நாளாகி போச்சுனாக்கா 15-20 லாங் டேர்ம் ஆயிடலாம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே லாங் டேர்முக்கான அளவுகோல் என்னது? அதாவது லாங் டேர்ம் அப்படின்றது வந்து அவர் சொல்கிற மாதிரி மாறுமா அப்படின்னா இப்போ அஸ் ஆஃப் நவ் நம்ம 5 years அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு டெவலப்பிங் எக்கனாமியாக இருக்கிறதுனால நம்ம இது ஒரு 5 years அப்படின்ற ஒரு அளவுகோலில் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ 5 years அப்படின்றது இல்லாமல் இப்போ ஒரு டெவலப்டு எக்கனாமி ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த 5 years அப்படின்றது ஒரு 7 years ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் 10 yearsல ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்ற போது ஒரு 25% 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. 5 years ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த 5 years அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆகும். ஆனால் அஸ் ஆஃப் நவ் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 5 years அப்படின்றத லாங் டேர்ம் நம்ம கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டு உங்கள் கேள்விக்கு நன்றி. வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீதரன் பேரு. சொல்லுங்க. நான் பாம்பேல இருந்து பேசுறேன். I just want to ask some 3 questions. சொல்லுங்க சார். அதாவது 1983ல சரி ஒரு 3 companies they came out with the public issue. ஒன்னு வந்து நமஸ்தே எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒன்னு, சரி, இன்னொன்னு வந்து தமானியா ஏர்வேஸ்னு ஒன்னு, ஓகே, இன்னொன்னு வந்து அதாவது ப்ராப்பர் மில்க் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து இட் வாஸ் இன் பேப்பர் ஃபார்மேட். எங்கிட்ட வந்து பேப்பர் ஃபார்ம்ல தான் இருக்கு இன்னும். சரி. பட் இன் பிட்வீன் சம் 1 or 2 months அதுக்கப்புறம் when they issued that certificates I wrote to them back saying that what is the status of this. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து பதிலும் வரல. And all the 3 shares are not being quoted in the market. சரி. What is the reason? How to recover or how to retrieve all these things is my question. ஸ்ரீதரன், உங்கள் கேள்விக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி முழுக்க மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களும் அதில் இருக்கக்கூடிய முதலீடுகளுக்கு குறைந்திருந்தால் என்ன செய்வது, காத்திருப்பதா, இனிமேலும் காத்திருக்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இருந்தால் அது லாபம் தருமா அப்படின்றது இந்த நிகழ்ச்சி. நாளைய வர்த்தக உலகம் நிகழ்ச்சி மண்டேலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தை முழுமையான நிகழ்ச்சி தான். அதில் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இல்லை அப்படின்னா வர்த்தக உலகம் @sunnetwork.in அப்படின்ற உங்களுடைய இமெயிலுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. உங்கள் கேள்விக்கு நன்றி சார். பொதுவாக அந்த மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள் ஒன்று அவங்க முன்னால் பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதை அவர் கேட்டார் இல்லையா. ஆமாம். அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, சில நான் வந்து இப்போ ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து கடையில் வந்து டெய்லி பிஸ்கட்டை வாங்கி விற்றுட்டு இருக்கேன். டெய்லி எனக்கு 10% மார்ஜின் கிடச்சிட்டு இருக்கு.
ஒரு லேண்டு வாங்குறேன், லேண்டு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறவனா இருந்தால் தான் அதை டெய்லி லேண்டை வாங்கி 6 மாதத்துக்கு ஒருக்கா விற்றுக்கிட்டே இருப்பேன். வேறஸ் நான் ஒரு லேண்டில் முதலீடு செய்கிற ஆளாக இருந்தால் அது 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ வாங்கி போட்டு சும்மா தான் இருக்க போகிறேன், எனக்கு தேவைன்னா தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் முதலீடுகளை மக்கள் ட்ரேடிங் ஆட்டம் கருதாமல், அதை நம்ம தினசரி செய்கிற தொழிலாட்டம் கருதாமல், முதலீடு நம்ம அப்பா அம்மா வாங்கி போட்டு வீடை எப்போவாச்சும் வாங்கி போட்டு விற்கணும்னு நினச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஸோ அது மாதிரி, அல்லது ஷேரை வாங்கி போட்டு எப்போவாச்சும் விற்கணும்னு நினச்சிருக்காங்களா? டாடா ஸ்டீல் வாங்கியிருக்கோம், ஏதோ ஒரு கம்பெனி வாங்கியிருக்கோம், எப்போவாச்சும் விற்போம்னு நினச்சிருப்போமா? இல்லை, அது டிவிடெண்ட் வந்துட்டு இருக்க ஒரு சந்தோஷமாக. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு நீண்ட காலத்துக்கானதை முதலீடாக கருதுங்க. அப்படி உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் வேணும்னா பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டு, டைரக்ட் பிஸ்னஸ். பங்குச்சந்தையும் அதுக்கு பண்ணலாமா? நீங்கள் டெய்லி பிஸ்னஸ், டெய்லி லாபம் பார்க்குறது பங்குச்சந்தை பயன்படுத்தி ட்ரேடிங். ஆமாம், ட்ரேடர் அதே மாதிரி நான் வாங்குறேன் விற்கிறேன், நஷ்ட லாபம் என்னையோட அதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை, பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் அப்படின்றது யாருக்கானது? இதில் மினிமம் குறைந்தபட்ச லாபம் என்ன தரும்? அதிகபட்சம் இப்போ IRDA யூலிப் திட்டங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாங்க, லாபத்தை குறைந்தபட்சம் 6%, அதிகபட்சம் அப்படின்றது 10% ப்ரொஜெக்ஷன் காமிக்க சொல்கிறாங்க. பட் இன்றைக்கு அப்படி காமிக்கிறதில்ல, யாருமே காமிக்கிறதில்ல. ஏன்னா 3 வருஷத்துலேயே டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். அது பட் மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்தளவுக்கு குறைந்தபட்ச லாபம் அப்படின்றது ஆண்டுக்கு இவ்வளோ இருக்கும், அதிகபட்சம் இவ்வளோ தரும் அப்படின்ற ஒரு பேராமீட்டர்ஸ் எது இருக்கா? பேராமீட்டர்ஸ் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா, ஜென்ரலாக அதாவது இன்னைக்கு இந்தியா உலகத்திலேயே 2வது அதிகமான வட்டி தரக்கூடிய நாடு. வங்கி வட்டின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா தான் 10% கிட்டத்தட்ட நல்ல சேஃபஸ்ட் பேங்க்கே கொடுக்குது, கவர்மெண்ட் பேங்க்கே. ஸோ இந்த 10%க்கு மேலே எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வரலாம். ஏன்னா பண வீக்கத்தை தாண்டி வருமானம் தரக்கூடியது நீண்ட காலத்தில் மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் தான். இல்லை எனக்கு இந்த 10% வருஷத்துக்கு எனக்கு 10% அல்லது அதை விட குறைவாக ஒரு 7-8% 9% எனக்கு போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெப்ட் திட்டங்கள், கடன் திட்டங்கள் மச் பெட்டர். ஸோ அதுக்கே போயிடலாம். 10% குறைஞ்சிதானா அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங்கும் கம்மியாகவே அவங்க எடுத்துக்கலாம். FDக்கு போயிடலாம். 10%க்கு எனக்கு அதிகம் வேணும் அப்படிங்கையில் என்னால் காத்திருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 12-15% ஸ்மார் ஒரு நீண்ட காலத்துக்கு அவங்க எதிர்பார்க்கலாம், தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, ஒரு நேயருடைய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க, சொல்லுங்க சார். நான் ஒரு பணம் 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கு சார். எனக்கு 2 பசங்க இருக்கு, அவங்க பேர்ல பண்ண சார். எது சார், எந்த ஸ்கீம்ல சார் போலாம்? உங்களுக்கு என்ன ஏஜ் சார்? உங்களுக்கு வயசு என்ன சார்? உங்களுக்கு சார் எனக்கு வயசு 40 ஆகுது சார். சரிங்க சார். எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்க இந்த பணம் அப்படின்றது இனிமேல் தேவைப்படாது வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க, முதலீடு பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு சார். 5 வருஷத்துக்கு. சரிங்க சார். நிகழ்ச்சியை பாருங்க, 2 வல்லுநர்கள் இருக்காங்க, உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க. அவ்வளோ குழந்தைகள், 2 குழந்தைகள், 1 லட்ச ரூபா முதலீடு அப்படின்றது 40 வயது. என்னோட அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த பணம் தேவையாக இருக்காது, முதலீடாக பண்ணலாம். எது சிறந்த முதலீடாக இருக்கும் அவருக்கு? அவர் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட் திட்டங்களே அவர் முதலீடு பண்ணலாம். டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட் திட்டங்களில் இப்போ 1 லட்ச ரூபா லம்சமாக இப்போ கையில் வச்சிருக்கிறதுனால மொத்தமாக இந்த 1 லட்ச ரூபா உடனடியாக முதலீடு பண்ணாமல் STP அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 லட்ச ரூபாயும் ஒரு லிக்விட் ஃபண்ட்லையோ ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்ட்லையோ ரிஸ்க் இல்லாத ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு 6 மந்த்ஸுக்கோ அல்லது 10 மந்த்ஸுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அடுத்த 6 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்குள்ளே ஆவரேஜ் அவருக்கு கிடைக்கும். அந்த 10 மாதத்துக்குள்ளே மார்க்கெட் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அந்த ரேட்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். மார்க்கெட் பீக்கில் என்டர் ஆகிற ஒரு ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக. ஸோ STP மூலமாக இந்த 1 லட்ச ரூபாய் அவர் முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணிவிட்டு அவர் சொல்கிற மாதிரி 5 வருடங்கள் முடியும் வரைக்கும் அவர் காத்திருக்கணும். காத்திருந்து அவர் பணத்தை எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 5 வருடத்தில் பங்குச்சந்தையில் இல்லை, இந்த நீங்கள் சொல்லக்கூடியது STP அப்படின்னு சொல்கிறீங்க, லிக்விட் ஃபண்ட் சொல்கிறீங்க, ஈக்விட்டி டைவர்சிஃபை ஃபண்டு, இதில் எந்த திட்டத்தில் போடுறது? இந்த 1 லட்ச ரூபாய் எங்கேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? அதுக்கு இவர் எதில் பணத்தை போடணும்? அவர் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய இப்போ எந்தெந்த ஈக்விட்டி ஃபண்டு பண்ணணும் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட், இந்த ஃபண்டை அவர் தேர்ந்தெடுக்கலாம். இது ஒரு நல்ல லார்ஜ் கேப் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட் திட்டம். அதே மாதிரி மிட் கேப்பில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், இதுவும் நல்ல ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் திட்டம். இந்த 2 ஈக்விட்டி ஃபண்டும் அவர் அல்டிமேட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் ஸ்கீம் அவருக்கு. ஆனால் இந்த ஸ்கீமில் முழுக்க பங்குச்சந்தை சார்ந்து இருக்கிறதுனால மொத்தமாக 1 லட்ச ரூபாய் மொத்தமாக அதில் முதலீடு பண்ணாமல் இந்த 1 லட்ச ரூபாய் முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டனில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி HDFCயில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு 50,000 ரூபா, அங்கே ஒரு 50,000 ரூபா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மாதம் 5,000 ரூபாவை இந்த லிக்விட் ஃபண்ட்லேருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி HDFCலையும் அதே மாதிரி லிக்விட் ஃபண்ட்லேருந்து அவங்க HDFC மிட் கேப்புக்கு ஒரு 5,000 rupees எவ்ரி மந்த் நெக்ஸ்ட் 10 monthsக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த 10 monthsக்கான ஆவரேஜ் ப்ரைஸ் அந்த ஈக்விட்டி ஃபண்டில் அவருக்கு கிடைச்சவங்க. எப்படி நம்ம கையில் பணம் இல்லாமல் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது SIP அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கையில் பணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு அதை எவ்ரி மந்த் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஏன் அவர் வங்கியிலேயே போட்டுட்டு 5,000 ECS முறையில் 2 திட்டங்களுக்கு ஏன் மாற்றக்கூடாது?
இப்போ வங்கியில் வச்சிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருக்கும். எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வந்து வருமானம் வந்து மிக குறைவாக இருக்கும். இது லிக்விட் ஃபண்டில் வந்து அங்கே வங்கியில் இருக்கிற ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கு இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று வந்து லிக்விட் ஃபண்டில் வந்து அவங்க டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வருமான வரி விலக்கும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அதுக்கு வந்து அவங்க வருமான வரி கட்ட வேண்டியதும் இல்லை. இப்போ அவங்க நிச்சயமாக வந்து லிக்விட் ஃபண்டில் பேங்க்கோட வட்டி அதிகமாக கிடைக்குமா, இல்லை அதுவும் மாறுபடக்கூடிய வட்டி விகிதம் தானே? அது லிக்விட் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டை விட வந்து அதிகமான அளவு வட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் உங்களுக்கு. இல்லை சார், உங்கள் கேள்விக்கு 2 தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்த்தக உலகம் மீண்டும் தொடரும்.